சொல்றார். கல்வியிலும் சரி, ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் பெண்களுக்கும் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல எல்லா விஷயங்களும் சரி, அவர்கள் ஆண்கள் பெண்களும் சூழலிலே கல்வியை விதித்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு இருக்கிற இஸ்லாம் அன்றாட காலத்திலே பெண்கள் என்றால் எந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் செலவாய்ச்சார்கள் பெண்களுக்கு எந்த அளவுக்கு உருவட்டமாக வழங்கினார்கள். பெண்களை அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு தான். ஒரு ஆணும் சம்பாதிக்கிறான், ஒரு பெண்ணும் சம்பாதிக்கிறார்கள். ஆண்கள் சம்பாதிப்பது அவனும் செலவு செய்வான், குடும்பத்துக்கு செலவு செய்வான். ஆனால் ஒரு பெண் சம்பாதிக்கிறார்கள், அவளுக்காக அவள் செலவு செய்ய முடியாது. அவள் என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு உரிமைப்பட்ட ஆண்களிடம் குடித்து வர வேண்டும். அப்போ அந்த பெண்ணுக்கு சம்பாத்தியம் தடுக்கப்படுகிறது, உலகிற்கு சம்பாத்தியம் வருகிறது. ஆனால் பொருளாதார விஷயத்தை தடுக்கப்படுகிறது சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லி காட்டுகிறார்? ஆண்கள் சம்பாதிப்பது ஆண்களுக்கு, பெண்கள் சம்பாதிப்பது பெண்களுக்கு. இந்த அளவுக்கு பெண்களுக்கு பெண்ணுரிமை வழங்குகிறது. மேலும் அவர்கள் மனமுடிப்பதாக இருந்தாலும் சரி, எப்படி ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாரோ அதே ஒரு பெண் ஆணை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கின்றது. இந்த ஒரு காலகட்டத்தில் பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆண் பெண்ணை தானே துணைவை எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களாக நீங்கள் எங்கள் ரூல்ஸ், மை ரூல்ஸ், மை லைஃப் என்பதாக போட்டுக்கொண்டு என் வாழ்க்கை, என்னுடைய ரூல்ஸ் தான், நான் இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த ஆளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று பேசுகிறார்கள். ஆனால் நம்முடைய காலகட்டம் ஒரு 20-30 வருஷம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இப்படி இருக்குமா? நான் ஒரு பெண் என்ன செய்யலாம், திருமணம் முடிக்க வேண்டும் என்றாலும் அவருக்கு என்ன தெரியும் என்று பெற்றோர்கள் சொல்வார்கள். அவர்கள் பெற்றோர்த்த அந்த தாத்தாமார்கள், பாட்டிமார்கள் என்ன சொல்வார்கள்? இந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், வாழ்க்கையில என்ன தெரியுமா, கல்யாணம்னா என்ன தெரியுமா, இந்த பிள்ளைக்கு நான் தான் மாப்பிள்ளை பார்ப்பேன், இந்த பையனுக்கு நான் தான் பொண்ணு பார்ப்பேன். இந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஐயாவும் ஜாதகத்தில் அதுவும் கூட இல்லை. ஆனால் அந்த செல்லலாளர் ஒரு பெண்மணி ஆகிட்டார். யாரோ சொல்ல, என்னோட கணவரை என்னுடைய விடுவித்து விடுங்கள், ஏன் இந்த எங்க மாப்பா தான் இவரை திருமணம் முடித்து வைத்தாரு என்பதாக சொல்லி காட்டுகிறார். அப்படி இருந்தால் நீ என்ன செய்யலாம், உன்னை விடுவித்துக் கொள்ளலாம் என்பதாக சொல்கிறார். அப்ப அந்த அளவுக்கு பெண்ணுரிமையை வழங்கி இன்னைக்கு தலா குலா என்றெல்லாம் பேசுகிறோமே, இதெல்லாம் இந்த ஏகத்துவத்தின் பிரச்சாரத்தின் காரணமாக. இன்னைக்கு தலாக் சொன்னால் அல்லாவுடைய அரிசியை அடிக்கிறோம், குலாவா ஒப்பந்த பேசவே கூடாது, இந்த அளவுக்கு இருந்தது. ஒரு ஆணை கல்லானான கணவன், புல்லானான புருஷன் என்று உனக்கு அவனா வாழ்க்கை. அவன் கண்ணு மாதிரி இருந்தாலும் சரி, புல்லு மாதிரி எதுக்கு உதவாக இருந்தாலும் சரி, அவன் தான் உன்னுடைய வாழ்க்கை. அவனை விட்டு விட்டு மறுமணம் செய்வது நம்ம குடும்பத்துக்கு இருக்கு அல்ல. நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட கௌரவமான குடும்பம், நீ போய் 2ஆம் தரத்துக்கு ஆசைப்படுகிறாயா? வாழ்ந்தா அவனோட வாழ், இல்லாட்டா சாவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனா அந்த காலகட்டத்திலே பரீரா என்ற ஒரு அறிவை பெண், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக விடுதலை பெற்ற பின் தன்னுடைய அடிமை கணவனாக அவரை விட்டு நாம் தான் சுதந்திரமாகி விட்டோம், இனி நமக்கு சுதந்திரமான ஒரு ஆள் தான் தேவை என்பதற்காக வேண்டி மனமுடிப்பதற்காக வருகிறார். பலர் சல்லல்லாஹு அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார், எனக்கு இந்த முக்கியமான கணவர் எனக்கு வேணாம் என்று சொல்கின்ற போது அவர் என்ன செய்வார், அந்த மனைவி மேல ரொம்ப பாசம், பரீரா பரீரா பரீரான்னு எப்ப பார்த்தா சொல்லிட்டே இருப்பார். அவர் மேல ரொம்ப பாசம், எது கேட்காம கொண்டாடி கேட்காம செய்ய மாட்டார், அந்த அளவுக்கு பாசமா இருந்தவர். ஆனா அந்த மனைவி அந்த கணவனுக்கு பிடிக்கவில்லை, அந்த கணவனை பிடிக்கவில்லை. இப்போ அதாவது ஸல்லல்லாஹு அவர்கள் பரீராவுடைய கணவரை பார்க்கிட்டா, அவர் என் பொண்டாட்டி என்னோட சேர்த்து வச்சிருக்க, என் பொண்டாட்டி ரொம்ப தெரியாம பேசுறா அப்படிங்கிற மாதிரி அழுது அழுது அவர் சட்டையெல்லாம் நன்கிற அளவுக்கு இருக்கின்றது. அதாவது ஸல்லல்லாஹு அவர்கள் இறக்கப்பட்டு அந்த பரீரா அவர்களிடம் சொல்லி காட்டுகிறார், என்னவா பரீராவே, உடனே கணவர்களை சேர்ந்து வாழலாமே என்பதாக இருக்கிறார். அந்த பெண் கிட்ட 2 கேள்விதான். யார சொல்லுதா, நீங்க ரசூலின் அடிப்படையில அவருக்கு சிபாரிசு பண்ணுகிறீங்களா, இல்ல உங்களோட சுய விருப்பமா? நான் அவரோட சேர்த்து வாழ்றது முகமது அவருக்கு நான் கட்டுப்படணும், அவர் கட்டுப்பட்டா என்னோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும், அந்த அடிப்படையில் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா, இல்ல இந்த அல்லாஹ்வுடைய சலாசம் அவங்க அந்த அடிப்படையில் இல்லாம சாதாரண மனிதன், அவரோட வாழ்க்கையில 2 விதமா இருக்கு. மனிதனின் அடிப்படையில் நம்ம கூட சாப்பிடுறது, தூங்குறது, இந்த விருப்பு
அந்த மாதிரி என்ன செய்யறோம் விருப்பம் இதெல்லாம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில நீங்க என்ன செய்ய என் கணவனை சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்களா? இல்ல இது நான் தூதரின் அடிப்படையில சொல்லலாமா, மனுஷங்கிற அடிப்படை, நானும் ஒரு சாதாரண மனிதன், நானும் ஒரு ஆண், அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் இவரை ஒரு கணவனை நீ ஏற்றுக்கலாம். அப்படின்னா அந்த கணவன் எனக்கு தேவையில்லை. எப்போ அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த பெண்ணுரிமை வழங்குகிறார். அந்த பெண்ணுரிமை எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாது இருந்தாலும் அது சாதாரண மனிதர்கள் சொல்லாதால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்பது அளவுக்கு பெண்கள் அன்றைய தினம் வழங்கியிருந்தார்கள். இதே போல இந்த பெண்களை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். பெண்களுக்கு என்ன செய்கிறது உரிமை இருக்கின்றது, பெண்களை வளர்த்தால் எந்த அளவுக்கு நன்மை இருக்கின்றது விஷயத்தெல்லாம் அந்த மக்களிடத்தில் பதிவு செய்தார்கள். பெண் என்றால் உயிருடன் பொறிக்கக்கூடிய வரலாறும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக்கார்கள். எந்த குற்றத்துக்காக நீ கொல்லப்பட்டா என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு பெண் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண் பிள்ளைகள் என்றால் கணவன் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யப்படும், கணவனோட வாழலாம். அந்த கணவன் இறந்து விட்டார் என்றால் அந்த மனைவிக்கு எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருந்த அந்த காலத்திலே, அந்த ஐயாவும் ஜாவரி என்ற காலத்திலே அந்த கணவன் நோய்க்கு பிறந்த மகன் இருப்பானா அவனுக்கு அந்த அம்மா வகையில் பொண்டாட்டியா மாறிடுவான், மனைவியாக ஆக்கப்படுவார். அவன் என்ன செய்யலாம், தான் அம்மாவுடன் சேர்ந்த வாழ்க்கை நடத்தலாம். அல்லாவிட்டால் வேறொரு பெண்ணுக்கு திருமணம், வேறொரு ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். அவன் தான் அவனுக்கு உரிமை பெற்றவன் அந்த பெண்ணுக்கு. இல்லாவிட்டால் பொது உரிமையாக்கலாம். அந்த அளவுக்கு என்ன செய்ய ஜாலியா கால அடிமை காலமாக இருந்தது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். ஒரு பெண் எந்த அளவுக்கு உரிமை பெற்றால் மறுமணம் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல பெண்ணோட விஷயத்துல அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தன் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்கள் என்ற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்துவிட்டு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உடன்படிக்கை நடக்கின்றது. அந்த உம்ரா தோல்வியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா போட்டு உம்ரா செய்துவிட்டு திரும்புகிறார்கள் மதீனாவை நோக்கி. இப்போது அங்கு ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ஹம்சா, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய சைஃபுல்லா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தவர்கள், அவருடைய மகளார் அவர்கள் தன்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சின்னாப்பா சொல்வார்கள், சின்னாப்பா சின்னாப்பா என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடன் குதிரையில் ஏறி உட்கார்ந்து விடுகின்றனர். இப்போ ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இறந்ததை ஒரு சமம், ஆண் பிள்ளை இல்லாமல் ஒரு பெண்ணை எப்படி வளர்க்க முடியும் என்ற அந்த காலத்துக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகளை கொண்டு வந்து வருகிறார்கள். இதை கேள்விப்பட்டவுடனே அலி ரலியல்லாஹு அவர்கள், இந்த பிள்ளையை நான் வளர்க்கிறேன், என்னிடம் கொடுத்து விடுங்கள். சின்னவாப்பா என்பது உங்களுக்கு மட்டும்தான் சின்னவாப்பாவா, எனக்கு அந்த பிள்ளை வந்து என் மகள் தான், ஆனால் இந்த மகளை நான் வளர்த்து கொள்கிறேன் என்று வாங்கி கொண்டு பாத்திமா அவர்களிடம் ஒப்படைக்கப் போகிறார்கள். இதோ நமக்கு இந்த பெண் பிள்ளை வளர்க்கலாம் என்று. இப்போது அவருடைய அண்ணன் ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள், அந்த பிள்ளை வந்து நானும் வளர்ப்பேன், உங்களுக்கு சின்னவாப்பா என்ற அடிப்படையில் இருந்தாலும் மகள் என்ற அடிப்படையில் இருந்தாலும் எனக்கு உருட்டான மக கூடுதலான ஒரு மெசேஜை செய்கின்றார். என்ன என்றால், அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாவுடைய தங்கச்சியை நான் தான் மனைவியாக அறிந்திருக்கிறேன். அப்ப நானும் அவரோட வாக்காவும் சரளப்பாடி, அது மட்டுமல்லாமல் அவங்க அம்மாவும் என்னோட மனைவி அண்ணன் அக்கா தங்கச்சி. அப்ப அந்த பிள்ளை எனக்கு தான் அதிக உரிமை பெற்றவர், அதனால அந்த பிள்ளை கொண்டாங்க, நான் வளர்க்கிறேன் என்பதை சொல்கிறார். இப்ப 2 பேரும் சண்டை கொடுக்க 3வது ஒரு சஹாபி வருகிறார், ஜெயித் ரலியல்லாஹு அவர்கள். அவர் என்ன செய்யறாரு, அவர் அந்த பிள்ளையை வாங்கிட்டு அவர் 2 பேர்த்தையும் சொல்றார், என்னப்பா கூட பிறந்தாதான் அண்ணன் தம்பியா, இந்த மாதிரி உறவு முறை இருந்தாதான் அண்ணன் தம்பியா, கொள்கைகள் இருக்கு தெரியுமா, அந்த கொள்கையின் அடிப்படையில நானும் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களும் கொள்கை சகோதரர்கள். நீங்க கூட பிறந்த சகோதரர்கள், சித்தப்பா பெரியம்மா அக்கா இருக்கான், நீங்க அக்கா தங்கச்சியை கேட்டிருக்கான், அது ஒரு வகையா இருக்கட்டும். நான் யாரு, நான் கொள்கை சகோதரன். அந்த அடிப்படையில் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் மகளை வளர்ப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு, கொண்டாட மகனை என்பதாக சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை பொம்பளை பிள்ளைனா அப்படியே பிழைக்கக்கூடியவாகவும், அப்படியே பெண் பிள்ளை என்றால் ஒரு சாதனை பொருளாகவும் கருவிக்கொள்ள அந்த நேரத்திலே இன்னைக்கு பெண் பிள்ளை வளர்க்கறதுக்கு இந்த அளவுக்கு போட்டு போகிறார் என்றால் அது என்ன காரணம்? அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தான். யார் ஒரு பெண்ணை நன்றாக வளர்த்து அவருக்கு நல்லொழுக்கத்தை போதித்து அவரை திருமணம் செய்து வைக்கிறார்களோ அவருக்கு 2 பிள்ளை பெற்றவர் நாளை சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்ன உடனே கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஒரு பொம்பளை பெற்று வளர்த்து
வாலிபமாக்கி அதை நல்லா ஒழுக்கமா வளர்த்து திருமணம் செய்து வைத்தாலுமா என்று கேட்கிறான். ஆமா, ஒரு பிள்ளை. இந்த நற்செய்தியெல்லாம் கேட்டதின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்த சகாபாக்கள் மத்தியிலே ஒரு போட்டி. பிள்ளை ஒன்று, ஆனால் கொள்கையின் அடிப்படையிலே, சொந்தம் அடிப்படையிலே, நாங்கள் எங்க பிள்ளை வளர்ப்போம் என்ற அடிப்படையிலே வளர்க்க முற்படுகிறார்கள். இப்போ அதான் சலவாளர்கள் 100 பேர் சொல்லக்கூடிய காரணம் சரியானதாக இருக்கிறது. ஆனால் அதிக உரிமை என்று பார்த்தால் சின்னமாவுக்கு தான் கொடுக்கணும், அம்மாவுடைய தங்கச்சியில. அப்ப அவங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு ரொம்ப உறுத்தா இருக்கும். அந்த பிள்ளை இன்னும் கொஞ்சம் பாசமா வளர்ப்பாங்க. அதனால ஜாப்பில இந்தாங்க இந்த பிள்ளை நீங்க வளருங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட வாங்கி ஒப்படைச்சாங்க. இப்ப இவன் அலி ரலியல்லாஹு ஸைத் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள் என்னன்னா அப்படின்னு. இப்ப அவங்க 2 பேருக்கு ஆறுதல் சொல்லணும்ல. ஒரு பிள்ளை எல்லாரும் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தை சொல்லி ஒரு பிள்ளைய ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப இந்த 2 பேருக்கு சொல்லி காட்டுகிறாரு, அலியே உனக்கு மட்டும் பாப்பாவா, நான் தான் பாப்பா, அதனால என்ன செய்ய யார் வளர்த்தா என்ன எல்லாரும் ஒண்ணுதான் என்பதை அலி ரலியல்லாஹு அவர்களை சமாதானப்படுத்துகிறார். இப்ப அவரை சமாதானம் வச்சுக்கிறார். அடுத்து அந்த கொள்கை சகோதரர் என்று சொன்ன ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பேசுறான். ஸைத், என்னப்பா நீ என்ன மாதிரியே பேசுற, என்ன மாதிரி நீ நடந்து கொள்கையே, நீ நம்ம சார்ந்தவன்பா அப்படின்னு அவங்களே ஆதரப்பட்டார். அவருக்கு சந்தோஷமாயி நம்ம ரசூலா மாதிரியா, ரசூலா பேச கேட்கிற மாதிரி இருக்கிறோமா, இப்ப நம்ம ரசூலா சொல்ற மாதிரி இருக்கிறோமா. அப்ப அவங்களும் என்ன சார் ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் இந்த சம்பவம் நமக்கு எழுதி காட்டுகிறது என்றால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் என்று சாதாரணமாக விட்டுவிடாமல் அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கின்றது தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தார்கள், அவர்கள் அழகுபடுத்தி காட்டினார்கள், மக்களுக்கு செயல்படுத்தி காட்டினார்கள். இதே போல பெண்களுக்கு மகர் கூட கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் தான் என்ன செய்யணும், காசு பணத்தை கொடுக்கணும் என்ற விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்யலாம். வாத்தோனிசா சதுக்காத்தீங்க நினைக்கிறோம், நீங்கள் அவர்களுக்கு மனமார்ந்த மகர் கூட கொடுங்கள் என்பதாக குர்ஆன் பேசுகின்றன. அவங்களுக்கு நீங்க வரதட்சணைங்கிற ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு தகுந்த 71 பிரச்சாரங்களும் வரதட்சணை வாங்குற மர்மமா வாங்குறாங்க, ஒரு பத்திரங்க வாங்குறதுக்கு பயப்படலாம். எங்க கேட்டுக்கிட்டு பயணம் போட்டுருவாங்களோ வந்து பயந்துட்டு என்ன செய்ய வரதட்சணை மர்மமா வாங்குறான். ஒரு முத்துல உரித்ததா அவர் சொல்ல முடியாது. அதனால இந்த காசு வாங்கத்தை மட்டும் ரொக்கமா எடுத்துட்டு நகையெல்லாம் நீ உங்க மகளுக்கு போடுறீங்க, எங்களுக்கு அவ கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க காசு தான் எங்களுக்கு வரதட்சணை ஆகும். உங்க கொடுக்க பிள்ளைகளுக்கு நீங்க வீடா கொடுத்தாங்க நகையா கொடுத்தா அது உங்க பிள்ளைங்களுக்கு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா எல்லாமே வரதட்சணை என்பதை விலக்கியதுதான் இந்த தகுதியுடைய ஏகத்துவத்தின் பிரச்சாரம். அப்ப அந்த மகள் தான் கொடுக்க வேண்டும். அப்ப மகள் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி என்றால் 50,000 வாங்கிட்டா 101 ரூபாய் மகள் என்றாங்க. 82 ரூபாய் 50 பைசா. நாங்க மனசாவோட காலத்தெல்லாம் பார்த்தா 82 ரூபாய் 50 பைசான்னு கொடுத்து வைப்பாங்க. ஏன்னா உமருடைய ஆட்சி காலத்துல அவ்வளவுதான் கொடுத்தாங்க. அவ்வளவு ஆட்சி காலம் நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் இந்த 82 ரூபாய் 50 பைசா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்குதான் மகள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும், பெண்கள் வீட்டுல சாப்பிடக்கூடாது என்ற விஷயம் தெளிவாக்கப்படுகிறது. அப்புறம் போல தண்டனையும் சரி, ஆண்களுக்கு எவ்வாறு தண்டனையோ அதே போல் பெண்களுக்கும் தண்டனை. ஆண்கள் செய்த குற்றத்துக்கு வேற, பெண்கள் செய்த குற்றத்துக்கு அல்ல. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு பெண் திருநவிட்டா என்று கையை வெட்டப்படுகின்ற போது இப்போ சிவாரிசராக வந்து நிற்கின்றார்கள். அவங்க விட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம செஞ்சிருவோங்க போது அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் திரும்பிய பெண்ணும் பாத்திமா தான், உயர்வலத்தை சென்றவர் தான். இப்போ அவர்கள் தன்னுடைய விஷயத்தை எப்படி பதிவு செய்கிறார்கள், என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் கையை விட்டு என்பதாக சொல்றார். தண்டனை என்பது மகளுக்கு வேற, ஆண்களுக்கு வேற, பெண்களுக்கு வேற எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒன்று என்ற விஷயத்தையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தினார்கள். அதே போல இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல பெண்கள் தான் தொழுகிறான். அப்ப என்ன செய்யலாம், பள்ளிவாசல் இருந்தா ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்கள் வந்து உள்ளே நுழைய முடியாது பள்ளிவாசலத்துல. இன்னைக்கும் என்ன செய்ய மதுரை ஜமாத்துல பெண்கள் போய் தொழுவ முடியுமா, இதே போல ஜும்மாவை கேட்க முடியுமா? ஜும்மாவே ஹராம், அவங்களுக்கு நுகர் தான், ஜும்மாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜும்மா தொழில அனுமதி இருக்கிறது, அந்த அனுமதி என்பது தடுக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டு போனா என்ன ஆதரவாளராக அங்க எங்க பஜார் எல்லாத்துக்கும் ஆண்கள் பெண்கள் காட்டும். ஆனா தொழில் விஷயத்துல எங்க நல்ல விஷயங்கள் கேட்டு பெண்கள் தெரிந்து அவர்கள் வாங்கிடுவார்கள் என்பது காரணத்துல பெண்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை எந்த அளவுக்கு உரிமை கொடுத்து வரவேற்றிருந்தார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்காக பேசுகின்ற போது பெண்கள் இடத்துல எந்த கேள்வி எழுப்பப்படுகின்றன. பிள்ளைகளை அழுகிற காரணத்தினால் சொன்னார்கள், நான் ரொம்ப பெரிய சூழா ஓட்டு நினைச்சேன், பிள்ளைகள் அதன் காரணமாக நான் சுருக்கி விட்டேன் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார். அப்ப பெண்களும் பிள்ளைகளுடன் தொழிலுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற விஷயம் தெளிவாகிறது. மேலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுத்திருந்தார்கள் என்ற விஷயத்தை பார்க்கின்றோம். பயான் நீங்க நம்ம எல்லாம் கேட்கிறோம், ஆனா ஆண்கள் கேட்கிறவங்க பெண்களுக்கும் கேட்கப்பட வேண்டும்.
இப்ப மைக் இருக்கிறதா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா பேசி நாங்க கேட்டோம். அப்போ காலத்துல அப்படி கிடையாது. அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியிலே பெண்கள் கேள்வியாக கேட்கின்றார்கள். யார சொல்லுதா ஆண்களுக்கு அறிவுரை சொல்றப்ப பெண்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்க, எந்த இடத்துல பேசுங்க, நாம அறிவுரை பெறுவோம் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற விஷயங்களை நான் வரவேற்க அவர்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டது. அப்ப இந்த அளவுக்கு இருக்கின்றது என்ற விஷயத்தை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதே போல இத்தா உதாரணமாக சொல்லி ஒரு விஷயத்தை நிறைவு செய்கிறேன். இத்தா என்பது இருட்டறை என்ற அளவுக்கு இருந்தது. ஒரு காலத்தில் இத்தான்னா இருட்டறை. ஒரு கணவன் இறந்து விட்டார்னா 4 மாசம் 10 நாள் இருக்கணும் சரிய சட்டப்படி. ஆனால் என்ன செய்வார், 40 நாள் காத்து வரைக்கும் இருட்டறை சொல்லி என்ன செய்வார்கள், ஒரு இருட்டை அவனுக்கு தனி வீடு அமைச்சிருவாங்க. இல்லாட்டி இருக்கிற ஒரு ரூம், அங்க என்ன சூரியன் பார்க்க கூடாது, ஆண்கள் பார்க்க கூடாது, கருப்பெண்கான பெண்கள் கூட பார்க்க கூடாது. ஏன்னா வயிற்றுல இருக்கிறதுல ஆண்களா பெண்களா இந்த அளவுக்கு இருந்து. ஆனால் இத்தா என்பதை விளக்குகிறது இந்த ஏகத்துவ ஜமாத். எந்த அளவுக்கு சொல்லப்பட்டது, தகுதியோட ஏகத்துவ பிரச்சாரத்தின் காரணமாக இத்தா என்பது ஒரு கணக்கெடுதல். அவர்களை கொடுமைப்படுத்துவதற்காக அல்ல. அவரை திருமணம் போன்ற விஷயங்களில் பேசக்கூடாது, தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது, அவ்வளவுதானே தவிர ஆண்களை பேசக்கூடாது. இதே போல பெற்ற பிள்ளை கூட ஆம்பளை அவனை கூட பார்க்க கூடாது என்றெல்லாம் ஒரு சட்டம் இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இதே போல அந்த கர்ப்பிணி பெண்கள் இத்தா இருக்கிற நேரம் அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய நேரம் வரைதான். இன்னைக்கு கணவன் இறந்தா மறுநாளே குழந்தை படிச்சா அந்த ஒரு நாள் அந்த மறுநிமிஷம் வரைக்கும் அவர் இத்தாக்காரம். அதுக்கடுத்து அவர் என்ன செய்யலாம், இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே போல மாதவிடாய் நின்று போன பெண்கள் 3 மாதங்கள் இருக்க வேண்டும். ஆனா இந்த காலத்துல ஸ்கேன் பார்த்துலாம் அது பார்த்துலாம் அப்படிலாம் இருந்தாலும் சரியா சொல்வது எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் என்ன செய்யறான், சும்மா பேப்பர் வாங்கிட்டு பிள்ளை குழந்தை மறுமணம் முடித்து விடலாம். ஆனா ஒரு 4 மாசம் கழிச்சு வயிறு தள்ளிடுச்சுன்னா அவன் பொய்யான பேப்பர் கொடுத்து நம்ம திருமணம் செஞ்சுட்டான் வரும். ஆனால் எந்த ஒரு உண்மையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சொன்ன எந்த அளவுக்கு உண்மையான இருக்கிறது என்பதை இந்த 4 மாசம் 10 நாட்கள் கணக்கிடுதல் என்ற விஷயம் தெளிவாகிறது. இது போல பல விஷயங்கள் பெண்களுக்கு பெண்ணுரிமை போட்டுகின்றது இந்த இஸ்லாம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். மறுமணம் என்பது திருமணத்தோட சரி உடன்கட்டை இருந்தல் என்ற விஷயம் இருந்தது. ஆனால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமணத்தை செயல்படுத்தி காட்டினார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே. இன்னைக்கு மறுமணம் என்று சர்வசாதாரணமாகிவிட்டது. ஆனால் அந்த ஒரு காலத்துல மறுமணம் என்பது நம்ம இந்தியாவில என்ன இருந்துச்சு, உடன்கட்டை ஏறுதல். கணவன் இறந்துச்சுன்னா அந்த காலத்துல உடன்கட்டை ஏறுதல் சொல்லி விர வச்சு இருப்பாங்க. அந்த இதை உடனே ஏற்றி விடுவாங்க. அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாட்டினா இதுக்காக ஏற்றி விடுவாங்க. அதை இந்திய ஆட்சியாளர் அந்த ஆங்கிலேயர்கள் தான் பாக்குறாங்க. என்னடா ஒரு பொம்பளத்துல ஊரோட கொலை செய்யறாங்க, தீல ஏற்றிடுவாங்க, அவன் தான் சட்டம் போறான், நீ உடன்கட்டை ஏறுதலப்பா கொலை செய்கிறாய், அவனே பெரிய கொலைக்காரன் கொள்ளக்காரன், அவனுக்கே தெரிந்தது இது பெரிய விஷயம் சொல்லி அவன் தடுக்கப்பட்டு அந்த உடன்கட்டை என்ன செய்யறான் நிப்பாட்டி வைத்தார். ஆனா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மறுமணம் என்பதை உண்டு ஆணையிட்டு அந்த மாதிரி இத்தாவுடைய காலம் முடித்துவிட்டு அவளும் என்ன செய்யலாம், வாழலாம். ஒரு பெண் ஆணை பிடிக்காவிட்டால் இதே இருக்கலாம் என்பதாக சொல்லி என்ன செய்ய அல்லாஹ் ஸல்லல்லாஹு நடைமுறைப்படுத்தினார்கள். ஒரு பெண்மணி துணிச்சலா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து செய்கிறார்கள். யாரோ சொல்லா, என்னுடைய கணவர் ரொம்ப தங்கமானவர், அவர் வணக்க வழிபாடும் ரொம்ப சிறந்தது, நான் அதெல்லாம் எந்த குறையும் சொல்றதில்லை, ஆனா எங்க கணவர் எனக்கு வேண்டாம் என்பதான் நிற்கின்றார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் எதுக்கு வேணாம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவில்லை, இந்த காரணத்தை சொல்லுவாங்கன்னா சொல்லவில்லை. சரி, அந்த கணவரை கூப்பிட்டால் உன்னோட மனைவி வேணாம் என்று சொல்கிறார், நீ என்னப்பா சொல்கிறார், அவள் கொடுத்த அந்த தோட்டத்தை திருப்பி கொடுத்து விடுகிறாயா என்பதை மனைவி இடத்தில் கேட்கப்படுகிறது. அவள் மனைவியை சொல்கிறார், அவள் மகனாக கொடுத்த ஒரு தோட்டத்தை நான் திருப்பி தந்து விடுகிறேன். அப்போது என்ன செய்யப்படுகிறது, தோட்டம் கொடுக்கப்படுகிறது. இதை நாம இருந்தால் என்ன செய்வோம், உடனே உட்காந்து பேசுவோம், மணிக்கணக்கா பேசுவோம், வாரக்கணக்கா பேசுவோம், மனுஷன் வேறுபடும். அது போட்டு வீட்டுக்கு போயிடுச்சுன்னா 30 வயசுல விவாதத்தை கொடுத்தா 60 வயசுல தான் அந்த அளவுக்கு என்ன விவாதத்தோட இது. ஆனா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாமே சரிசமமா இருக்கு. சட்டம் விதவாக்கப்பட்டு பெண்கள் தைரியமா தன்னுடைய ஆட்சியாளரை சொல்லலாம், அவர்கள் நினைத்தவர்கள் வாங்கலாம், அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடலாம். இன்னைக்கு கள்ளக்காதல் ஓட்டம், கள்ளக்காதல், கணவனை போன்ற கொலை போன்ற விஷயங்களை நடத்தக்கூடிய காரணம் என்ன, கணவன் சோற்றில் விசாரிப்பதற்கான காரணம் என்னன்னா பிடிக்காத ஒரு காரணம். இஸ்லாம் அப்படியேதான் சொல்ல, பிடிச்சாலும் பிடிக்காத அவனோட வாழ என்று சொல்லவில்லை. உனக்கு பிடிச்சிருந்தா நீ வாழ், இல்லாவிட்டா என்ன செய்ய மனம் விட்டு விட்டு உனக்கு தேவையான வசதியை செய்து கொள்.
இந்த அளவுக்கு பெண்ணுரிமை வழங்கியது இந்த இஸ்லாம். ஆக பெண்ணுரிமை பற்றிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைப்படி நாமும் படித்து பிற மக்களுக்கு பெண்களுக்கான ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு என்ன செய்யறாங்க பெண்கள் என்ன செய்யறாங்க, அதிகமாக பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு போடுறாங்க, செல்ஃபி எடுக்கிறார்கள், பல விஷயங்களை பரப்புகிறார்கள். இந்த விஷயத்துல நாம் நம்மளுடைய அந்த விஷயங்களே நம்முடைய குடும்பங்கள் விஷயத்துல பொதுவெளியில நாம் மார்க்க நமக்கு கொடுத்த உரிமைகளை மக்களிடத்தில் பரப்பலாம். அது ஒரு தாவா தான். தேடி போய் தாவா பண்றது இருக்கு உண்மை. இன்னைக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அது இது நம்ம போறோமே, இதே நம்ம தாவாவாக மாற்றிக்கொள்ளலாம். எங்களுக்கு கொடுத்தா இந்த ஆடை அணிந்தவருக்கு எங்களுக்கு இஸ்லாம் வழங்கி உங்களுக்கு சுதந்திரம், எங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்ய இந்த அளவுக்கு சலுகை வழங்கி இருக்கிறது, பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி இருக்கிறது, எங்களுக்கு என்ன செய்ய சப்பாத்தியத்தில் பால் வழங்கி இருக்கு. இதனால என்ன செய்யலாம், இஸ்லாம் வழங்கிய உரிமைகளை மக்களிடத்தில் பரப்பி இந்த தாவாவாக எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்தலாம் என்று கேட்டுக்கொண்ட நான் இந்த நிகழ்ச்சிக்கு பயனை நிறைவு செய்கிறேன். பாடுகின்றார்கள். இந்த வார ஜும்மாவுடைய வாலி வசூல் நம்மளோட மாவட்ட தலைமைக்காக வழங்கப்பட இருப்பதால் மாதம் முதல் வார ஜும்மாவுடைய வாலி வசூல் நம்முடைய ராமநாதபுரம் தெற்கு மாவட்டத்திற்கு மார்க்க பணிகளுக்காக, சமுதாய பணிகளுக்காக, செலவுகளுக்காக வசூலிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் உங்களோட பொருளாதாரத்தை வாங்கி வழங்குங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். அல்லாஹ் வலிமா ரசகனா என்று கொண்டோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்தெழுதி பிறருக்கு தர்மம் செய்து சொல்லிட்டான். இதுவும் ஒரு தர்மம் சரப்புது ஜாரியாவாக சேரும். ஆகவே ஒரு பொருளாதாரத்தை வாரி வழங்கி அதோட நன்மை தரக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லாஹ் நம்முடைய வாக்கியம் கொள்வானாக பாடுகிறார். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. يا الصبر والصلاة إن الله مع الصابرين. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك
سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وقلنا ترابا ذلك رجل بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريض. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله